ஸோ ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3D கான்கிரீட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ என்டையர் வீடையே வந்து ஒரு 3D கான்கிரீட் மிஷின் மூலமாக கட்டிடுறாங்க. ஸோ அந்த மிஷின் ஒரு சின்ன மாடல் வந்து ஒரு 17 லட்சம் ரூபாயில் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த டெக்னாலஜியை மாணவர்கள் வந்து அங்கே கற்றுக்கலாம். அதே மாதிரி IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் IoT வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபெசிலிட்டியை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு AR/VR லேப். ஸோ இந்த லேபில் வந்து ஒரு சினிமா எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு அனிமேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அனிமேஷன் எல்லாமே இங்கேயே நீங்கள் உருவாக்கலாம். ESIC TV அப்படின்னு நீங்கள் போய் ஒரு சேனல் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குன எல்லா கண்டென்ட்டும் அதில் இருக்கும். ஸோ அனிமேஷன் முதற்கொண்டு எல்லாமே மாணவர்களே உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இங்கே கிரீன் மேட் ஸ்டுடியோ இருக்கும். ஸோ அது மூலமாக எல்லாமே அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அதே போல் ஐடியா லேப். ஸோ ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து ஸோ எங்கள் கல்லூரியில் ஐடியா லேப் ஆரம்பிப்பதற்காக 30 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது ஐடியா லேப் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்டாக எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸை நம்ம உருவாக்கியிருக்கோம்.